கார்த்திகை தீபத்துக்காக வீடெல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி இட்லிக்கு மாவு ஊற வைக்கணும், அதையும் ஊற போட்டுடலான்னு. உங்க வீட்டு இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு, என்ன ரீசன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரேஷன் அரிசி தாங்க போடுறேன் இட்லிக்கு. கடையில வாங்குற இட்லி அரிசியை விட இந்த ரேஷன் அரிசியில இட்லி நல்லா சாஃப்டா வரும். அந்த இட்லி நல்லா ஒயிட்டா இருக்கிறதுக்கு அரிசி கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டீங்கன்னா இட்லி நல்லா ஒயிட்டா இருக்கும். நான் வாஷ் பண்ணும் போதே பாத்திருப்பீங்க எவ்வளவு அழுக்கு வந்துச்சுன்னு. உளுந்தையும் கழுவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஈவினிங் போல மாவு அரைச்சுக்கணும். எங்கேருந்து தான் இவ்வளவு டஸ்ட் வருதுன்னு தெரியல. டெய்லி டஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் டஸ்ட் வந்து சேர்ந்துருது. வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எல்லா இடத்துலயும் தொடச்சு விட்டுட்டேன். பட் இப்ப பெருக்கினதுக்கு அப்புறமாவும் திரும்ப வந்து டஸ்ட் சேர்ந்துருங்க. வேற வழி இல்ல, நாளைக்கும் கிளீன் பண்ணணும். முன்னெல்லாம் கிளீனிங்னா ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டை பெருக்கி மாப் போடுவேன். ஆனா இப்போ பெருக்கும் போது டஸ்ட் எல்லாம் பறந்து போய் கிளீன் பண்ண இடத்துல உட்காந்துக்குதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணேன். இனிமே தான் பூஜா கபோர்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணணும். பட் லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்ச் முடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போலதான் அதெல்லாம் பார்க்கணும்.